நேராக போ. கால் எடுத்துக்க. எடுத்தும்போது கால் அமுத்துனா நின்றுக்கோ. நேராக வா. நேராக போ. நேராக போ. போப்போ நேராக போ. இன்னும் கொஞ்சம் போ. காலையில் இருந்துச்சு அப்படியே தோட்டத்துக்கு போனோம். இதை எடுத்து பேலன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்து போட்டு விவசாயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, இங்கேயும் வர வேண்டியதாக இருக்குது. சைடில் ஏதாவது அப்படி பார்த்தா தானே ஏதாவது ஒரு இன்கம் கிடைக்கும். எப்படின்னா பேச மாட்டேங்கிறீங்க. இல்லை பண்ணணும்னா அப்போதானே ஒரு இன்கம் ஏதாவது சைடில் கிடைக்கும். நேற்று அப்படியே எடுக்கிறேண்ணா. நேற்று அந்த தட்டு ஊனிச்சுப்பான்னு குத்தறியா காட்டில் நல்லா அருமையான பாம்பு ஒன்று உள்ளே இருக்குது. நாங்கள் கடைசியாக எடுக்கும்போது நல்ல வேலை கையிலே எடுத்துகிட்டு இருந்தேன் நான் 3 நாளாக. நேற்று குச்சி போட்டு எடுக்கிறோம். அடுத்து குத்தி வைப்பாங்கள்ல, எம்பாட்டுக்கு அசால்ட்டாக அன்றைக்கி நேற்றுலாம் கட்டுக்குள்ள பறித்து பறந்துட்டு இருக்கேன். போட்டு தள்ளிந்துன்னா அவ்வளோதான். நேற்று பார்க்குறோம் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது இவ்வளோ போட்டு நண்டிக்கிட்டு போதுண்ணா. கடிச்சிதுன்னா அவ்வளோதான். ஆனால் இருக்குன்னு தெரியும். இப்போ ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கோம்ல, பெரிய பெரிய பாம்பு கூட இருக்கும். ஆனால் இது வந்து அசால்ட்டாக இருந்துட்டுன்னு வச்சுக்கேன். அசால்ட்டாக இருக்கும். அது மாட்டுக்கு நல்லா ஆயிடுச்சு. நம்ம ஏதோ கடிச்சா கூட ஏதோ தட்டு தான் குத்திரிச்சாட்டுக்குன்ட்டு கம்முன்னு இருந்துன்னு வச்சுங்க. ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடி அப்படி தான் கொட்டை மரம்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் வெட்டி வச்சுருந்தாங்க. ஏற்றும் போது ஏன்னா தேல் கடிச்சிருச்சு. இந்த சைடு அப்படியே ஏறுதுண்ணா. ஒரு சைடாக தேல் கடிக்கும்போது அப்படியே ஏறுதுண்ணா. நான் கூட ஏதோ கடிச்சிச்சாட்டுருக்கேன். அப்படியே கை செம வலி. அப்போ ஜிஹெச் வந்து ஊசி போட்டுக்கிட்டு நான் வேறு என்ன கடிச்சேன்னு தெரியாமல் வேறு தொலைகிட்டு இருக்கேன். பாம்பு கடிச்சதா தேல் கடிச்சதா என்னன்னு தெரியல. ஒரு பதட்டமாகி போச்சு அந்த ஒரு 10 நிமிஷத்தில். காட்டுக்குள்ளே வேலை செய்யும்போது பார்த்து செய்யணும். காட்டுக்குள்ளே வேலை செய்யணும்னு வச்சுங்க, பார்த்து தான் செய்யணும். சரி விட்டு இருந்தேன். போய்ட்டு கல்லை விட்டு தூக்கணும். கல்லிருந்து வரைய போடும் தேல். எப்படி அங்கே வைங்க. அது எடுத்து அது பார்த்து தானே பண்ணணும். இல்லைன்னா பொசுக்குன்னு போட்டு தெளிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓடி வந்த வீட்டுக்கு என்ன வராங்க தேர்லேருந்து கடிச்சே பண்ணி ஏன்டா பண்ணுறது. யாரை போய் வேலை பார்க்கணும் காட்டில் போய் அந்த வேலைக்கு. அப்படி இல்லைண்ணா, வேலை பார்க்கணும், பார்த்து செய்யணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் கவனம் குறைவாக இருந்தேன்னு வச்சுங்களேன், எதுவும் ஆகி போயிடும். அது உள்ளலாம் அதை விட்டு இதாக ஒன்று பண்ணிக்கணும். நல்லா ரிஸ்க் ஆகி போயிடும். போட்டு கழுவிட்டு எருக்க விட்டுட்டு ஆனால் விவசாயம் பண்ணாலும் பெருசாக லாபம்லாம் எதுவுமே இல்லைண்ணா. நம்மளே இறங்கி செய்யணும்ண்ணா. ரெக்கார்டிங் பண்ணுறீங்களா? ரெக்கார்டிங்லாம் பண்ணலண்ணா. இல்லைண்ணா, லாபம் எதுவுமே இல்லைண்ணா. அதனால நாங்களே வரோம். இப்போ ஊட்டி சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்கவுங்க காட்டில் அவங்கவுங்களே வேலை செய்கிறாங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி எல்லாம் இருக்குல்ல. பண்ணாலும் பெருசாக லாபம் இல்லைண்ணா. இருந்தாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லலாம் நம்மளே ஓனாக தானே பண்ணி ஆகணும். விற்கிறது சொல்ல நம்ம காட்டில் கூலி கொடுக்காம செய்யணும். நம்மளே ஓனாக செய்யணும்னு வச்சுங்களேன். அப்போ தான் எதாக இருந்தாலுமே லாபம் கிடைக்கும். முடியாத பட்சத்துக்கு 1-2 பேர் கூப்பிடலாம். எல்லாமே நம்மளே அவங்களே பண்ணாங்கன்னா நம்ம ஒன்று கொண்டு தோலில் தலைமையில் போட்டு போக வேண்டியதான். வேறு வழி இல்லைண்ணா. அவங்களும் சொல்ல முடியாது. அவங்களும் கூலி ஏகப்பட்ட காசு விலைவாசி ஏறி போச்சு. இப்போ இருக்கிறதுல அப்புறம் என்ன பண்ணுறது? விஷ்ணு சொல்கிற பையன் 40 வயசு இருக்கும், 35-40 வயசு இருக்கும். பயங்கரம் பண்ணிட்டு விவசாயம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு பையனா ஊட்டிக்கு போய் அங்கே அத்தை விட்டுருக்கேன். அங்கே போய் கேரட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல. கேரட்டு இல்லை, விவசாயமே பண்ணுறாங்க பயங்கரமாக.
சாதா நம்ம சாதா இதில் இப்போ சாதா மாதிரி பண்ணுறது இல்லை, கொஞ்சம் ஹைட்டெக்காக பண்ணுறோம். சத்தம் பேசுங்க. ஹைடெக்னா புரியல எப்படி? ஹைடெக் அப்படின்னா நம்ம பீன்ஸு முள்ளங்க. சாதாரண நம்ம என்ன தோட்டத்தில் ஒன்றும் இல்லைனா வீட்டில் முள்ளங்கி வாங்கி போட்டோன்னா தோட்டத்தில் பெருசு பெருசாக வந்துருச்சுண்ணா சூப்பரா. தோட்டத்தில் சும்மா முள்ளங்கி இல்லை அப்படி இல்லை, தோட்டத்தை உழுது விட்டு தான் சொல்கிறது கேளுங்க. உழுது விட்டு அந்த செடி நடுற இடத்துல அந்த இடத்துல மட்டும் உரத்தை போடுவாங்க, வந்து போடுவாங்க. குப்பைக்கு குப்பைலாம். ஆமாம், குப்பை அந்த இடத்துல மட்டும் நம்ம மொத்தத்தில் போடுவோம்ல. ஆமாம், இது பாத்தியில் மட்டும் போடுவாங்க. அப்படியும் போடலாமே, அப்படியும் போடலாமே. இப்போ இங்கேருந்தே ஊட்டிக்கு மாட்டு சாணம் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்கண்ணா. ஊட்டி, நீலகிரி, கோத்தகிரி இதுக்கெல்லாம் வீட்டிலேருந்து இங்கே வந்து அங்கே லோடு கணக்கில் வாங்கி புரோக்கர் இருக்கான் வாங்கிட்டு போகிறாங்க. சூப்பராக பண்ணுறாங்க ஊட்டி சைடு. வருஷம் வருவாங்க புரோக்கர் இருக்கார் நான் ஒருத்தர். அதுக்குள்ளே சொட்டு நீர் பை போடுறாங்க உள்ளுக்குள்ளே சொட்டு நீர் பை போட்டு மேலே பிளாஸ்டிக். இப்போ அதே மாதிரி நம்ம ஊரில் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாஸ்டிக் போட்டு மூடிட்டு மேலே. வேறு ஏன் காடு ஃபுல்லாக போடணும், அந்த இடத்துல மட்டும் போட்டால் மட்டும் பிளாஸ்டிக் போட்டு மூடிட்டுறாங்க. மூடி விட்டு அது தண்ணி கம்மியாக தேவைப்படும், கடையும் முளைக்காது. அதுக்கு இடையில அந்த நிறையா பேர் இப்போ நம்ம ஊர்லேயுமே சொட்டு நீர் பாசனம் வந்தோடனே அது மாதிரி ட்ரிக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தண்ணி அதே இடத்துல விட்றாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி குப்பையை உரம் மட்டும் அதே இடத்துல போடுற மாதிரி. இப்போ அந்த காப்பீடு கட்டுற கடை வயலுக்கு எப்படின்னா இங்கேருந்து தண்ணி வேஸ்ட்டாக தான் போகும். வேஸ்ட்டாகவே ஊட்டி சைடு அந்த மாதிரி சொந்தமாக பண்ணாலே நல்லா லாபம். ஆனால் கேரட்லாம் அங்கேருந்து வருது, என்ன ரேட்டு, என்ன ரேட்டுக்கு வருது? இடையில புரோக்கர்னா வாங்கி கொண்டு வந்து விற்கிறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுல கம்மி தான். இடையில அங்கே எப்படி தெரியுமாங்கண்ணா, இப்போ கேரட் இருக்குன்னா அதுக்கு ஒரு குடோன் இருக்க மாட்டேங்க, அங்கே கொண்டு போய் நல்லா சைஸ் பிரிப்பாங்களாம். சைஸை பிரித்து கழுவி அதுக்கப்புறமா ட்ரேயில் போட்டு சைஸ் அந்த மாதிரி ரேட்டை போட்டு அங்கேருந்து ஒரு புரோக்கர் வாங்கிட்டு வந்து இங்கே சப்ளை பண்ணுறது மார்க்கெட்டுக்கு. ஆமாம், அதுதான் விஷயம். பீட்ரூட்டு எல்லாத்துக்குமே சைஸ் பிரிப்பாங்காட்டுருக்கு. மிஷினில் போட்டால் சலாடை மாதிரி சலித்து தள்ளிட மாட்டோங்கண்ணா. அங்கே இருக்கீங்களா? பஞ்சு இருக்குங்கண்ணா, அதில் இருக்கும் பாருங்க கவரில். ஏதோ இது எடுத்துடுங்க. அங்கே இருக்கீங்களா? கேரட்டு இதுதான் நம்ம சைடு பூரா நிலக்கடலை, சத்துலோஸ்க்கு இந்த மாதிரி தானியம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சத்தான காய்கறி தான். அவகோடானா என்ன தெரியுமா? அவகோடா அதான் ஒரு பையன் யூடியூப்பில் ஒரு பையன் சொல்கிறாப்புல அவகோடான்ட்டு பண்ணுறாங்க. நல்லதுங்கண்ணா, தண்ணி கம்மியாக இருக்குன்னு தண்ணி இருக்குதான் கம்மியாக காட்டுக்கலாம். இப்போலாம் குச்சி கிழங்கு போட்டு ட்ரிப் அடிச்சு விட்றாங்கண்ணா. 2 வருஷங்க அவ்வளோ காசு. 2 வருஷம் நம்ம சொந்த காடு வந்து 2 வருஷம் மெனக்கட்டினா போகும். 2 வருஷம் மெனக்கட்டோம்னா எப்படியும் வச்சு வைக்க முடியுமா? 2 வருஷம் மெனக்கட்டா. விவசாயம் செய்ய பயந்துக்கிட்டு குச்சி கிழங்கு இருக்குல்லண்ணா, ஜவ்வரிசிக்கு போகிறது. ஜவ்வரிசி எங்கள் ஊரில் போட்டு ஆசமாக போகிறாங்க. இதில் முன்னாடி கொல்லிமலையே கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இது ஈமக்கோல்னு கொண்டு வந்தாங்க தெரியுமா? அதுதான் விஷயம். இப்போ கொஞ்சம் நிறைய பேர் போட்டு நல்ல ஒரு நல்ல ஈல்டு வந்துச்சுன்னா நல்ல வருமானம் வரணும். இடம் சின்ன சின்ன கிழங்கா போயிடுச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. இங்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்கண்ணா. எங்கள் ஏரியா சைடில் நல்லா பண்ணுறாங்க, பிக்கப் பண்ணுறாங்க. இப்போ ஆயிடுச்சுங்க, அப்போ நிறைய இருந்தில்ல, இப்போ வந்து கம்மியாயிடுச்சா? அங்கேருந்து கொல்லிமலேருந்து வரதில்லை. ஜவ்வரிசி ஃபேக்ட்ரிக்கு போகுதுண்ணா. அதிகமாக கிழங்கு மாவு கிழங்கு இங்கே இருக்கிறதுலே அதிகபட்சமாக அது வந்து கொல்லிமலையில் இருந்தால் கிழங்கு மாவு ஜவ்வரிசி மாவு இதெல்லாம் போகுது. கிழங்கு மாவு ஜவ்வரிசிலாம் வருதுல்ல, குழந்தைகள் இப்போ போனாலே எனக்கு தெரியும். தோட்டத்தில் வேலை செய்ய சேஃப்டியாக செய்யணும். புல்லு காட்டணும். பாம்பு காலையில் பாம்பு முள்ளு இருக்கிறோம். அது காட்டில்